ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் குருமா. அதுக்கு நான் வெங்காயம் 2, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டல் நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதோட நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தேங்காய், இஞ்சி, பூண்டு, உடச்சக்கடலை, பெருஞ்சீரகம். இது ஒரு பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதக்கி நான் பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். மிக்சியில் பார்ப்பாங்க வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதோட நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த அதையும் பேஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தேங்காய், உடச்சக்கடலை, இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மொத்தமாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி மாதிரி நமக்கு திக்னஸ் தான் கிடைக்கும். என்ன வச்சு ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் நல்லா கொதிக்கிறது. இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் தனியாத்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது குருமா. ஏன்னா எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதை நம்ம ஊற வச்சு சுண்டலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். மசாலா போகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா சுண்டல் ஆட் பண்ணணும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க. எல்லாமே அரைச்சி சேர்த்ததுனால திக்காக இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு சுண்டல் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட்டான சுண்டல் கிரேவி ரெடி. இது சாதத்துக்கோ, இட்லி, தோசை, சப்பாத்தி சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். இது கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக சுட சுட சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கும் தோசைக்குமே சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.